Hi guys, welcome to Super Universe 124. என்னக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் இருக்கிற சீக்ரெட் சீட் கோட்ஸ் எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம மெகா ரேம்ப்குள்ளே வந்துட்டோம். மெகா ரேம்பில் தான் அந்த சீக்கிரம் மொட்டமாக என்னடா பண்ணுற? எவனா இந்த காரை இங்கே கொண்டு வந்தது? கொளுத்துங்கடா அந்த காரை. எட்ரா அந்த ஆர்பிஜியை கொளுத்துங்கடா அந்த காரை. இனிமேல் இந்த காரை நான் ஏரியாவில் பார்க்கவே கூடாது. கொளுத்துங்கடா. நல்லா கரிஞ்சு செத்துருச்சு. ஓகே கேஸ், நான் விஷயத்தை சொல்கிறேன். இங்கே வந்துட்டேன்னா இங்கே தான் நம்ம அந்த சீக்ரெட் சீட் கோட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சரியான இடமா இருக்கும். ஃபஸ்ட்டு சீட் கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோவோட சீட் கோடு 8370 கைஸ். அப்படியே கொஞ்சம் பின்னாடி 3005 அப்படின்னு போட்டால் எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச கார் வரும். அது ஒரு அப்டேட் வீடியோவில் கூட போட்டிருப்போம். நிசான் GTR. ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், அடுத்த ஷீட் கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா 50. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கைஸ். என்னன்னு கேட்குறாங்களா? இப்போ பாருங்கள். டான் 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 டான். இப்படி அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா 51 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டீரெக்ஸ் வந்துடும். அது மொட்டமாம்மா என்னடா பண்ணுற? அடுவே 52 அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பைனோசோர் வந்துடும். இதில் ஸ்பைனோசோரஸ் பெருசாக டீரெக்ஸ் பெருசான்னு பார்க்க போகிறோம் கைஸ். ஏன்னா படத்தில் ஸ்பைனோசோரஸ் ரொம்ப பெருசாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் உண்மையிலுமே ஸ்பைனோசோரஸ் த பிக்கஸ்ட்டும் கூட. ஸ்பைனோசோரஸ் பெருசாக இருக்குது கைஸ். ஸ்பைனோசோரஸ் இருக்குல்ல பிக்கஸ்ட்னு நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை கைஸ், ஸ்பைனோசோரஸ் விட ரொம்ப பெரிய ஒருத்தன் இருக்கான். அவனோட சீட் கோட் என்னன்னு கேட்குறீங்களா? இருங்க. அவனோட சீட்
53 கைஸ். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கான்னு. இங்கே வளர்ந்து கட்டவனை பாருங்கள். இருங்க உன்னோட சைஸே காமிக்கிற. இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள் எட்டாடண்டி. இது ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸ். ஏனையாடே ஏரில் பறக்கிறான். சம்திங் ஃபிஷி. சரி அடுத்த சீட் கூட பார்ப்போம். அடுத்த சீட் கூட என்ன கேட்டிங்கன்னா வந்து ஜேசிபி. ஓகே ஜேசிபி வந்துருச்சு. ஜேசிபியோட சைஸ் அந்த டைனோசர் கூட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க கைஸ். எவ்வளோ பெருசு அந்த டைனோசரு. அது பேர் பிராக்கிசாரஸ் கைஸ். டைனோசர் பேர் அடுத்தது ட்ரிபிளைட் 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹம்மர் கார் வந்துடும் கைஸ். அடுத்தது ட்ரீ 100 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பர் பொலேரோ வந்துடும் கைஸ். பொலேரோ இது ரொம்ப எனக்கு பிடிச்ச கார் கைஸ். சரி அடுத்த சீட் கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே இருக்கு 320. அது வந்து ஐயோ இது ஜெட் பேக் கைஸ். இது சூப்பர் ஜெட் பேக்கு. 320 போட்டு சூப்பர் ஜெட் பேக் வரும் கைஸ். அதுவே 330 போட்டு மினி ஜெட் பேக் பண்ணுறோம் கைஸ். சூப்பர் ஜெட் பேக் 2ன்னு சொல்ல இல்லாட்டி மினி ஜெட் பேக்னு சொல்ல கைஸ். அடுத்த சீட் கோட் என்னன்னு கேட்டேன் வந்து 44 எங்கள் சீட் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கார் கிடச்சிருங்க எஸ்பி 44. டாட்டா சூப்பராக கைஸ். டாட்டா சூப்பராக பண்ணுறேங்க சரி. நான் தெரியாமல் ஃபோர்டுன்னு சொல்லிட்டேன். இது பேர் டாட்டா டொயாட்டா சூப்பராக கைஸ். சாரி கைஸ் இது டொயாட்டா சூப்பரா. டாட்டா கிடையாது கைஸ் இது டொயாட்டா. இந்த சூப்பராக எனக்கு பிடிச்ச கார் கைஸ். உங்களுக்கு பிடிச்ச கார் டொயாட்டானா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கார் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ் 8123 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து மஸ்டாங் வந்துடும்.
$811 போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபெராரி வந்துடும். இதுக்கு மேலே இடம் இல்லை, அதனால் அங்கே போயிடலாம். இங்கே இருக்க அந்த ஃபெராரி போட்டாச்சு. அடுத்து என்னோட ம் 6021 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் வந்துடும் கைஸ். அதுவே 2030 அப்படின்னு போட்டிங்கன்னா ஜாம்பி வரும் கைஸ். அது எனக்கு போடுறதுக்கு பயமாக இருக்குது கைஸ், அதனால அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது 5 ஐயா அங்கே வந்து 50 போட்டு ராப்டர் வந்துடுச்சு கைஸ். இங்கே வந்து 250 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் ராப்டர் வரும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் நம்மளால் இதை ஓட்ட முடியும். அதுதான் கைஸ். ஓகே கைஸ், ஓகே இந்த கடைசிக்கு போகிறேன். ஓகே கைஸ், இந்த கடைசிக்கு போய் உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ நான் இங்கே வந்துட்டேன். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இங்கே மறுபடி போட ஆரம்பிக்க போகிறேன். இதுக்கு நல்ல கேப் வேணும் கைஸ். வந்துடுச்சு. ஐயோ 240 போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மிலிட்ரி டேங்க் வந்துடும் கைஸ். அப்புறம் 20 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு என்டேவியர் வந்துடும் கைஸ். அப்புறம் 9 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களால் வந்து இருட்டாக்க முடியும், அதாவது டைமை சேஞ்ச் பண்ண முடியும். இந்த 9 சீட் கோடை வச்சு உங்களால் இண்டியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் வந்து உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி, நைட் ஆக்கிறதுக்கு கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் எப்படி காலையில் ஆக்கிறதுன்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள் கைஸ். மறுபடியும் அதே சீட் கோட் போடுங்க. அடுத்தது 01-0-12 அப்படிங்கிற கூட போட்டிங்கன்னா வந்து ட்ரக் வரும். ஆனால் அதோட டெய்லரோட சேர்த்து வரும். அது பேர் என்ன, டெய்லரானே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்த சீட் கோட் என்னன்னு கேட்குறீங்களா? அடுத்த சீட் கோட் வந்து 606 ஃபயர் ட்ரக் பண்ணுறோம் கைஸ். ஓகே, அடுத்து என்ன? ஃபயர் ட்ரக் போட்டாச்சு.
அடுத்தது வந்து கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். 1001 போட்டிங்கன்னா வந்து லெஜெண்டரி கார் வந்துடும் கைஸ். $300 போட்டிங்கன்னா வந்து டார்சன் வந்துடும் கைஸ். 200 போட்டிங்கன்னா வந்து குதிரை வரும் கைஸ். குதிரை டம்மின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது கைஸ். நம்மளால் குதிரையை வந்து ஓட்ட முடியும். இங்கே பாருங்கள், நம்மளால் குதிரையை ஓட்ட முடியும் கைஸ். ஓகே கைஸ், இந்த குதிரையை வந்து அப்படியே இங்கே குதிரை நிறைய டிங்கரைய மனசாட்சியில் வேகமாடா ஓடு. சரி, எப்படி நிற்க வைக்கிறதுன்னு தெரியல, அதனால இப்போ நிப்பாட்டி வச்சிடலாம். ஐயோ, ஓகே கைஸ், அது பரவாயில்ல. அதே நம்ம விட்டு தள்ளிடுவா. ஓகே கைஸ், அடுத்து சீட் கோடுங்க கேட்டிங்கன்னா வந்து 40-50 இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்பாச்சி வந்துடும் கைஸ். அப்புறம் 0+ சீட் கோடு அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அந்த மான்ஸ்டர் ட்ரக் வரும் கைஸ். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0 இல்லை, நம்ம ஜிடிஆர்லேயே ட்ரை பண்ணுவா அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து ஐயோ. ஓகே கைஸ், $700 போடுற மான்ஸ்டர் ட்ரக் வரும் கைஸ். இப்படி தான் பவுன்ஸ் ஆகி வரும் கைஸ். ஓகே கைஸ், அடுத்து என்ன ஷீட் கோட் அப்படின்னு கேட்குறேன். வந்து 4000 கைஸ். ஐயோ, அடுத்தது வந்து ட்ரிபிள் லைன் கைஸ். அது Yamaha VMAX கைஸ். அடுத்தது 888 கைஸ். அதுக்கு நம்ம Yamaha FZ10 பண்ணுறோம் கைஸ். $777 அப்படின்னு ஒரு சீட் கூட போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு டேவில் வந்துடும் கைஸ். இது பார்க்குற கொஞ்சம் டியூக் 1290 மாதிரியே இருக்கும் கைஸ். ஆனால் டியூக் 1290 கைஸ். இது டுகாட்டி டேவில் கைஸ். அடுத்த என்ன சீக்கோ கேட்குறேன் நான் வந்து 666 கைஸ். 666 போட்டால் பேனர்லி TNT வந்துடும் கைஸ். எப்படி ஸ்பெல் பண்ணுறதுனே தெரியல கைஸ். டே மொட்டை மாமா என்னடா பண்ணுறா? ஏன்னா இந்த பைக்கோட சண்டைக்கு போகிறேன்.
ஓகே கைஸ், அடுத்து என்ன சீட் கூட கேட்குறேன். அடுத்து என்னன்னா வந்து எங்கே இருக்கு வர மாட்டேங்க. ட்ரிபிள் ட்ரீ போட்டேங்க நான் வந்துட்டு உங்களுக்கு கிளாசிக் பண்ணுறோம் கைஸ். ஃபுல் பேர் என்னன்னு தெரியல கைஸ், ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இருங்க கைஸ், கிளாசிக்கை போட்டாச்சு. அடுத்து ட்ரிபிள் ட்ரீ, ட்ரிபிள் 4, அதுக்கு வந்து S11 பண்ணுங்க கைஸ். அப்புறம் ஐயா மறுபடியும் அடிவே போட்டுட்டேன். பரவாயில்ல கைஸ். அடுத்து என்னன்னா வந்து ட்ரிபிள் 5 கைஸ். ட்ரிபிள் 5 போட்டால் நமக்கு வந்து பிளேன் பண்ணுறோம் கைஸ். ஒரு நிமிஷம் கைஸ், இது பிளேன் ஒரு கரெக்டான கலர் கிடையாது கைஸ். உங்களுக்கே தெரியும் பிளேன் எப்போவுமே ஒயிட்டாக தான் இருக்கும்னு, அதனால இதை ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், அடுத்த சீட் கூட கேட்டிங்கன்னா வந்து 1000 கைஸ். இது வந்து ஃபார்ச்சுனர் கைஸ். ஃபார்ச்சுனரும் லெஜெண்டரும் ஒரே மாதிரி இருக்குங்க கைஸ், அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன் கைஸ். நானே ஒரு சில டைம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது, என்ன பண்ணுறது. அடுத்து என்ன இருங்க யோசிக்கிறேன் கைஸ். அடுத்து என்ன சீட் கோட் இருக்கும்? 2000 கைஸ். 2000 அப்படிங்கிற ஒரு சீட் கோடு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தளபதி விஜய் வச்சுருக்கிற இது பேர் என்ன ரோல்ஸ் ரைஸ் பண்ணுறோம் கைஸ். இது ரெட் கலர் ரோல்ஸ் ரைஸ் கைஸ். தளபதி விஜய் வச்சுருக்கிறது ரோல்ஸ் ரைஸ் கோஸ்ட். ஓகே கைஸ், இந்த எண்டில் போய் மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், அடுத்து என்ன வந்து ட்ரான் பைக் கைஸ். ட்ரான் பைக் வந்து சூப்பராக இருக்கா. அடுத்தது வந்து 400 அப்படி போட்ட ZX 10R பண்ணுறோம் கைஸ். அடுத்தது 600 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து டாகி வருது கைஸ். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் டாகி மேலே ரைட் பண்ண முடியும் கைஸ். மொட்டை மாமா அந்த டாகி பாவண்டா, ஏன்டா இந்த டாகி போட்டு சித்திரவதைப்படுற பாருங்க.
எருமை மாடு அளவுக்கு வளர்ந்துட்டான். இந்த டாகி மேலே போய் ஏறி உட்காந்துருக்கான் பாருங்க. டே இறங்குடா. சரி இறங்கிட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்து 4:11 கைஸ். அப்புறம் 4:08 போட்டிங்கன்னா உங்களுக்கு டியூக் 1290 வந்துடும் கைஸ். இது வர அரிக்கிறே. சரி அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. அருங்க கைஸ். அடே மறுபடியும் சீட் கோச்சுக்குள்ளே வந்துடுறேன். 4:7 போட்டிங்கன்னா டியூக் 200 வந்துடும் கைஸ். நாலு 6 போட்டிங்கன்னா ரேஞ்ச் ரோவர் வந்துடும் கைஸ். ரேஞ்ச் ரோவர் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிதான் வந்துடும் கைஸ். மான்ஸ்டர் ட்ரக் அளவுக்கு பவுன்ஸ் ஆகாது கைஸ். ஆனால் அடுத்தது 4:5 கைஸ். 4 கொஞ்சம் டேஞ்சரானது. அதனால 1.5 மைல் தூரம் போய் தான் போட்டணும் கைஸ். அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகும் கைஸ். இப்போ பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் கைஸ். இதெல்லாம் எப்படி இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் டீக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் கைஸ். இப்போ பாருங்க, டான் 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 டான், கோஸ்ட் ரைடர் பைக் கைஸ். இப்படி சூப்பரா. ஓகே கைஸ், மறுபடியும் ரொம்ப தூரம் தள்ளி போய்க்கலாம். இன்னும் ரொம்ப டேஞ்சரானது. இது பக்கத்தில் எந்த கார் பைக்கோ நிப்பாட்டினாலும் அதை பொசுங்கிடும் கைஸ். பொசுங்கி எப்படி வெடிச்சு சதறிடும் கைஸ். கோஸ்ட் ரைடரி பட்டாச்சு. 4 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு கோப்ரா பைக் பண்ணுறோம் கைஸ். எனக்கு இந்த கோப்ரா பைக் கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் அந்த அளவுக்கு நான் கேமில் யூஸ் பண்ண மாட்டேன் கைஸ். ஏன்னா இந்த கோப்ரா பைக் ஒரு ஃப்ராடு கைஸ். இது 4-4 4-4ஓட சீட் கோடு உண்மையாலுமே இந்த கோப்ரா பைக் கிடையாது கைஸ், வேற ஒன்று கைஸ். அதை எப்படி கொண்டு வரதுன்னு வேற ஒரு வீடியோவில் போடுறேன் கைஸ். அடுத்தது என்னென்னா 800 கைஸ். 800 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு புகாடி வெர்ஷன் 2 வந்துடும் கைஸ். அடுத்தது 900 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கோயிக்னஸ் வந்துடும் கைஸ்.
அது குயிக்னஸ் கைஸ். ஆக்சுவலாக அது அப்படி இருந்தால் வரும் கைஸ் தெரிஞ்ச வரைக்கும். அடுத்தது வந்து ஐயா அடுத்தது வந்து அவுடி பண்ணுறோம் கைஸ். அவுடி ஓகே. அடுத்த சீட் கோட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து 1 2 3 4 5 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து நிறைய என்பிசி வந்துடுவாங்க கைஸ். அதாவது நிறையா பீப்புள் எல்லாம் வந்துடுவாங்க. இதே சீட் கூட வந்து ஆப்போசிட்டாக திருப்பி போட்டிங்கன்னா வந்து நிறையா கார்ஸ் வந்து ஸ்பான் ஆகிறீங்க. நிறைய கார்ஸ். ஐயோ கரெக்டாக தான் போட்டுனா. இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து 5 4 3 2 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெஹிக்கிள்ஸ் கிடச்சிடும் கைஸ். ஓகே கைஸ், 4 ட்ரீ போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு லம்போகினி வந்துடும் கைஸ். அதுவே 700 போட்டிங்கன்னா வந்து லம்போகினி வெர்ஷன் 2 வந்துடும் கைஸ். இருங்க, அடுத்த என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். 0015 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு Yamaha R15 வந்துருங்க. என்னையாடு இந்த உலகமே தெரியுது. என்னையாடு கீழே இருக்கிற எல்லாமே தெரியுது பாருங்க கைஸ். ஓகே கைஸ், இங்கே வந்து 00 போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபியூவல் டேங்க் பண்ணுறோம் கைஸ். ஃபியூவல் டேங்க் கைஸ், ஃபியூவல் டேங்க் ஓகேவா? 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் டேங்க் பண்ணுறோம் கைஸ். அடுத்து என்ன சீட் கோடுன்னு யோசிக்கிறேன் கைஸ். அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அடுத்த சீட் கோடு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து 44 கைஸ். போட்டால் ஸ்கூட்டி வந்துடும் கைஸ். ஸ்கூட்டி ப்ளஷர் வந்துடும் கைஸ். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ பாருங்க, அடுத்து என்னென்னா நீங்கள் பாருங்கள் 3000 போட்டால் கவாஷிக்கு நிஞ்சா H2R வந்துடும் கைஸ்.
ஓகே கைஸ், அடுத்தன்னு கேட்டிங்கன்னா வந்து 5000 கைஸ். 5000 நான் வந்து பல்சர் RS 200 பண்ணுறேன் கைஸ். அடுத்தது வந்து போட்டிங்கன்னா என்னவா இருக்கும் 7000. இது எல்லாத்துக்கும் பிடிச்சது தான் கைஸ். ஆமாம் கைஸ், ஹயாபுசா. அடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து 8000 போட்டிங்கன்னா வந்து ஹெலிகாப்டர் டரன் 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 அப்படிங்கிற மாதிரி ஹெலிகாப்டர் போட்டிருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த சீட் கூடன்னு கேட்டிங்கன்னா வந்து 9000 கைஸ். அப்படி போட்டு உங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் வந்துடும் கைஸ். ஓகே கைஸ், அடுத்து என்னன்னு கேட்டேன் 90 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தார் மாடிஃபைடு பண்ணுறோம் கைஸ். அதுவே 91 போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தார் பண்ணுறோம் கைஸ். அடுத்தது வந்து நாலு 9 போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு புல்லட் வந்துடும் கைஸ். அதுவே 4 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ATV வந்துடும் கைஸ். அதுவே 1190 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து KTM RC வந்துருங்க. KTM 1190 தானே வருதானா? இதோட உண்மையான பேர் வந்து KTM RC கைஸ். அடுத்த ரன்னு கேட்டிங்கன்னா வந்து ஐயோ என்னென்னமோ போட்டிருக்கேனே. அடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா வந்து 4125 ஐயோ 4125 அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னையாடு ஒரு ஆச்சரியமாக இருக்கே. 4125 என்னையாடு ஒரு ஆச்சரியமாக இருக்கே.
கைஸ் 4125 அப்படின்னு ஒரு ஆக்சுவலாக சீட் கோட் இருக்குது கைஸ். ஆனால் அது வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஓகே கைஸ், அடுத்த சீட் கோடுக்கு போயிடுவா. அடுத்தது 1210 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கேடிஎம் பண்ணுறோம் கைஸ். அந்த கேடிஎம் இல்லை, வேறு கேடிஎம் கைஸ். ஆனால் இப்போ 1211 போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு புல் பிடுங்குற புல்சர் பண்ணுறோம் கைஸ். புல்சர், புல் பிடுங்குற புல்சர். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எங்கே யாருக்கு 1215 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் ஜம்ப் பண்ணுறீங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப தூரத்துக்கு மொத்தமாக ஜம்ப் பண்ணுறானா. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து 912 கைஸ். அப்படி போட்டு நமக்கு இன்ஃபினிட்டி ஹெல்த் கிடச்சிடும் கைஸ். அது அப்படின்னா எடாலையும் நம்மளை கொல்ல முடியுது எக்ஸப்ட் சாம்பி கிட்ட இருந்து கைஸ். அடுத்தது வந்து 1216 அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து அல்ட்ரா சூப்பர் ஜம்ப் பண்ணுறோம் கைஸ். டீஆக்டிவேட் ஆயிடுச்சோ, அது இப்போ வேண்டாம் கைஸ். அதை நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், அடுத்து கொடுங்க வந்து 1120 கைஸ். 1120 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கைஃபால் சீட் கூட வந்துடும் கைஸ். ஆனால் பயப்படாதீங்க கைஸ், நம்ம வந்து இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டதுனால உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஓகே, அப்புறம் வந்து 11 அப்புறம் 12 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷன் பண்ணுறோம் கைஸ். அடுத்த ஃபஸ்ட் இந்த ஆப்ஷனே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது பழைய வேர்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு சீட் கோடாக இருந்தது கைஸ். அப்புறம் தான் அது வந்து இதே தொட்டு பண்ணுற மாதிரி வந்துருச்சு கைஸ். இதே தொட்டு பண்ணுற மாதிரி வந்துருச்சு கைஸ். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இதே வந்து நம்ம டீஆக்டிவேட் பண்ணிடுவோம் கைஸ். ஐயோ, இவன் எங்களுக்கு ஒரு ரெண்டே கிடையாடா.
ஐயோ தெரியாமல் குடிச்சிட்டேன்யா. டே என்னென்னமோ நடக்குதே. Come on. Okay guys. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து செவன் 11 12 போட்டால் உங்களுக்கு வந்து மூன் கிராவிட்டி வந்துடும் கைஸ். இப்போதைக்கு நமக்கு மூன் கிராவிட்டி தேவையில்லை, அதனால வந்து அதை ஆஃப் பண்ணிடுவோம் கைஸ். என்னோட சீட் ஆக்டிவேட்டடாடே, என்னடா விளையாடுறீங்களா? ஓகே கைஸ், அடுத்தது 100 போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு போலீஸ் கார் வந்துடும் கைஸ். அதுவே 101 போட்டிங்கன்னா வந்து போலீஸ் கார் 2 வந்துடும் கைஸ். ஓகே கைஸ், இது வந்து நம்ம இப்போ ஜெட்டில் வந்து பறந்துக்கிட்டே பார்க்க போகிறோம் கைஸ். லக்ஷ்மி ஸ்டார்ட். லக்ஷ்மி ஸ்டார்ட். லக்ஷ்மி ஸ்டார்ட். என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? லக்ஷ்மி ஸ்டார்ட். ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகே கைஸ், இது எடுக்க கூட முடியல, என்னாச்சுன்னு தெரியல. ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மேஸ்திரி கிட்ட கொடுத்தாக்கணும் கைஸ். இந்த எடுப்பேர்னா அந்த ஜெட்டை கைஸ். ஓகே கைஸ், இப்போ நான் உங்களை வந்து வீட்டில் போய் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சூப்பர் யூனிவர்ஸ் 124 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.